Hello dear brothers and sisters. So okay, பொது தமிழ். So next class. So இந்த கிளாஸ் நம்ம போன ஒரு கிளாஸஸ்லேயே நான் நிறைய சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன்னா, ஸோ நம்முடைய பொது தமிழை பொறுத்த வரைக்கும் 7 யூனிட் இருக்குது. அது தெரியும். திரும்ப நான் ஏன் சொல்லலாம், உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான். புதுசாக அவங்களுக்கு தெரியாதுன்றதுனால சொல்கிறேன். ஸோ இதே ரிப்பீட்டடாக கேட்டு போர் அடிச்சு போச்சா, ஸோ ஃபைன், பரவாயில்ல, ஒரு 2 நிமிஷம் பொறுத்துக்குவாங்க, சரியா? ஸோ பொது தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு 7 அலகுகள் இருக்கா? ஸோ 7 அலகுகள் என்னது? 7 யூனிட் இருக்குது. அதில் யூனிட் 1லேருந்து 6 வரைக்கும் நம்ம கிளாஸஸ் வந்து லைன் பை லைனாக பார்த்துட்டு வருவோம். அதே சமயத்தில் இந்த யூனிட் 7க்கான கிளாஸஸ் எல்லாம் அது சைடில் தனியாக உங்களுக்கு வரும். அதுவும் சைடில் தனியாக பப்ளிஷ் பண்ணிகிட்டே வரும். ஏன்னா இந்த 1லேருந்து 6 வரைக்கும் நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த 7வது யூனிட் வந்து அதுக்கப்புறம் அது சிலபஸ் படி நம்ம லைனாக பார்த்துட்டு வரோம் அப்படின்னா கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த அலகு 7ன்றது இதுலேருந்து ஒரு 15 கேள்விகள் நம்மளுக்கு எக்ஸாமில் கேட்க போகிறாங்க. அந்த 15 கேள்விகளுக்கும் நிறைய நம்ம டேட்டாஸ் படிக்கணும். நிறைய ஒரு சில விஷயங்கள் நம்ம மக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய சில விஷயங்கள் நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த அலகு 1லேருந்து 6 வரைக்கும் நிறைய கான்செப்ட் தான். அந்த கான்செப்ட் தெரிஞ்சு நம்ம அந்த ஆன்சரை போட்டுடலாம். ஆனால் இது கான்செப்ட்லாம் கிடையாது. சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்செப்ட் எங்கேயாவது ஒரு சில இடத்துல இருந்தாலும், ஆனால் மேக்ஸிமம் அது நிறைய டேட்டாஸ் இருக்கும், ஃபேக்ட்ஸ் இருக்கும். நிறைய நூலாசிரியர்கள் அது இதுன்னு சொல்லிட்டு இப்போ திருக்குறளை படிப்போம், அதுக்கப்புறம் அறநூல்கள் படிப்போம். அதில் கூடிய ஒவ்வொரு வரி விடாமல் நம்ம படித்து வச்சுருக்கணும். ஏன்னா டிஎன்பிசி எங்கே இருந்தாலும் கொஸ்டின் கேட்கலாம், புரியுதா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 1லேருந்து 6 வரைக்கும் யூனிட்டில் இருக்கக்கூடிய டாப்பிக்லாம் நம்ம சிலபஸ் படி நம்ம அழகாக 1 by 1 பார்த்துட்டு வருவோம். அதே சமயத்தில் சைட் பை சைடில் யூனிட் 7க்கான வீடியோஸும் நான் தனியாக கொடுத்துட்ருப்பேன், சரியா? இப்போ யூனிட் 7ன்றது நம்ம ஃபஸ்ட்டு திருக்குறள் தானே சார் ஆரம்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நான் போன கிளாஸ்லேயே சொன்னது தான். என்னது? திருக்குறள்ன்றது பொது தமிழுக்கும் பொருத்தமானது. பொது அறிவிலையும் திருக்குறள்ன்ற டாபிக் இருக்குது யூனிட் 6ல், சரியா? அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, திருக்குறளை நம்ம தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்து நான் திருக்குறள் டாப்பிக்லாம் நான் தனியாக எடுக்கிறேன், சரியா? இப்போ பொது தமிழில் திருக்குறளை விட்டு அடுத்து வந்து பார்க்கும்போது அறநூல்கள், அதில் ஃபஸ்ட்டு நாலடியார். ஸோ இதில் வந்து நம்முடைய யூனிட் 7க்கான வீடியோஸ் 1 by 1 அப்லோட் ஆகும். நீங்கள் அதுக்கு தனியாக இந்த என்ன சொல்கிறது, அலகு 1லேருந்து 6 வரைக்கும் ஒரு பெரிய நோட் ஒன்று போட்டுக்கிட்டு, நோட்ஸ் எடுக்கிறதுக்காக பெரிய நோட் ஒன்று போட்டுக்கிட்டு, அதுக்கடுத்து அலகு 7க்கு தனியாக ஒரு சின்ன நோட், அதில் கூடிய டாபிக்ஸ்லாம் ஒரு கவர் பண்ணுற மாதிரி. அதுக்காக ரொம்ப சின்னதாக போட்டுறாதீங்க, அதில் நிறைய டாபிக்ஸ் இருக்குது, புரியுதா? ஸோ அதுக்கு ஒரு தனியாக நோட் போடுங்க. அப்போ 2 நோட் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்போ 1லேருந்து 6 வரைக்கும் இருக்கக்கூடிய யூனிட்டு ஒரு நோட்டும், யூனிட் 7க்கு மட்டும் தனியாக ஒரு நோட்டும் போட்டு வச்சுக்கோங்க, சரியா? அதே போல் திருக்குறள் நம்ம தனியாக எடுப்போம். திருக்குறள் நீங்கள் தனியாக ஒரு நோட்டு போட்டுட்டீங்க அப்படின்னா அது பொது தமிழுக்கும் யூஸ் ஆகும், பொது அறிவுக்கும் யூஸ் ஆகும், புரியுதா? ஸோ நம்ம அகாடமியில் நீங்கள் எந்த அகாடமியில் எந்த ஒரு டாபிக் நடத்தினாலும் அந்தந்த டாபிக் ரிலேட்டாக அந்தந்த கண்டென்ட் யார் நடத்தினாலும் சரி அங்கே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, புரியுதா? ஸோ ஓகே. ஸோ இப்போது இந்த வீடியோவில் நம்ம யூனிட் 7க்கான விஷயத்தை 1 by 1 பார்க்க போகிறோம், சரி? ஓகே. ஸோ பொது தமிழ் அலகு 7 இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாலடியார். ஸோ நாலடியாரில் ஒரே நிமிஷம்ப்பா. ஸோ ஓகே. ஸோ நாலடியார்ன்றது என்ன நூல்? என்ன நூல்? 14 கீழ்கணக்கு நூல்களில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த அறநூல், சரியா? அதனால தான் அறநூல்கள்ன்ற டாப்பிக்கில் எடுத்தோடனே நாலடியார்ன்றதை கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த நாலடியார்ன்ற டாபிக் நீங்கள் சார் புது புக்கிலேருந்து எடுக்கிறீங்களா பழைய புக்கிலேருந்து எடுக்கிறான்னு கேட்டிங்கன்னா எல்லா புக்கில் இருந்தால், சரியா? ஸோ ஓல்டு புக்கும் நம்ம கவர் பண்ணுறோம், நியூ புக்கும் கவர் பண்ணுறோம். அதே போல் நியூ புக்குன்னு பார்க்கும்போது 6 to 12 எங்கெங்கெல்லாம் வந்து இருக்கோ அதை நான் கவர் பண்ணுவேன். ஆனால் ஓல்டு புக்குன்றது 6 to 10 வரைக்கும் தான் நான் கவர் பண்ணுவேன், சரியா? ஏன்னா பொது தமிழ் சிலபஸே டிஎன்பிஎஸ்ஸே சொல்லியிருக்காங்க. குரூப் 4 லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10th ஸ்டாண்டர்ட் பேசிக்காக தான் நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்றது சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து பார்த்தோன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கான அந்த ஒரு போர்ஷன் பேலன்ஸ்டாக இருக்குன்றதுக்காக தான் இந்த சிலபஸே நிறைய குறைச்சி கொடுத்துருக்காங்க பொது தமிழுக்கு, சரியா? ஸோ இப்போ அப்டேட் பண்ண சிலபஸில். ஸோ ஓகே, அதன் அடிப்படையில் நாலடியார் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நாலடியார் நூல் ஆசிரியர் யார்? சமண முனிவர்கள். ஆசிரியர் சமண முனிவர்கள், புரியுதா? முனிவர் அப்படின்னாலும் பன்மையாக தான் குறிக்கும். இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நம்ம ஒருமை பன்மையெல்லாம் பார்த்துருப்போம், சரியா? அப்போ முனிவர்னாலும் முனிவர்கள் அப்படின்னாலும் 2 ஒன்று தான், 2 பன்மையாக தான் குறிக்கும். அப்போ சமண முனிவர்களால் இயற்றப்பட்டது தான் இந்த நாலடியார் நூல், சரியா? சமண முனிவர்கள்னு பார்க்கும்போது ஒருத்தரா பேர்லேயே இருக்குது, பன்மை, நிறைய பேர். அப்போ நிறைய சமண முனிவர்களால் எழுதப்பட்ட பாடல்கள் எல்லாத்தையும் ஒன்றா தொகுத்து உருவாக்கப்பட்ட ஒரு நூல் தான், ஒரு தொகுப்பு நூல் தான் இந்த நாலடியார். அப்போ 14 கீழ்கணக்கு நூல்கள்லேயே இருக்கக்கூடிய ஒரே தொகுப்பு நூல், எல்லா பாடல்களையும் சேர்த்து உருவாக்கப்பட்ட ஒரு நூல், ஒரு தொகுப்பு நூல்னால் அது நாலடியார் மட்டும்தான், சரியா? அப்போ ஆசிரியர் சமண முனிவர்ன்றதை பார்த்துட்டோம். 14 கீழ்கணக்கு நூல்களில் இதுவும் ஒன்று அப்படின்றத பார்த்துட்டோம். அதே போல் 17 நூல்கள் இருக்குது சார். 14 கீழ்கணக்கு நூல்கள் இருக்கக்கூடிய ஒரே தொகுப்பு நூலும் இதுதான், புரியுதா? ஒரே கம்பைல்டு ஒரு என்ன சொல்கிறது ஒரு நூல், ஒரு புக்குன்றது இதுதான், சரியா? ஒரு நூல்ன்றது இதுதான், லிட்ரேச்சர்ன்றது இதுதான். ஸோ இது வெண்பா வகை நூல். என்னப்பா வகை? வெண்பா வகை நூல். அதே போல் கடவுள் வாழ்த்து இல்லாமல் 400 பாடல்களை கொண்டது. ஸோ நாலடியாரில் எத்தனை பாடல்கள் இருக்குது?
400 பாடல்களே இருக்குது. ஒருவேளை எக்ஸாமில் கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 401. புரியுதா? ஆனால் பொதுவாக எத்தனை பாடல்கள்னு கேட்டோம்னா நம்ம 400 பாடல்கள் இருக்குன்னு தான் சொல்லுவோம். புரியுதா? ஸோ எப்படி நம்ம திருக்குறள் பொதுவாகவே இந்த நாலடியார் நூல் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளுக்கு இணையாக வைத்து இல்லை திருக்குறளுக்கு அடுத்தபடியாக வைத்து நம்ம போற்றத்தக்க ஒரு மதிக்கத்தக்க ஒரு அறநூல் தான் இந்த நாலடியார். அதனாலேயே திருக்குறள் மாதிரியே திருக்குறள் எப்படி நிறைய கருத்துக்கள் வள்ளுவர் சொல்லியிருக்காரோ அதே போல தான் இந்த நூலையும் நாலடியார் சமண முனிவர்கள் அதே போன்ற கருத்துக்களை நிறைய சொல்லியிருப்பாங்க. அப்போது திருக்குறள் எப்படி முப்பாலாக பிரித்தாங்களோ அதே போல தான் நாலடியார் நூலையும் அறம் பொருள் இன்பம் சொல்லிட்டு திருக்குறள் எப்படி படித்தாங்களோ அதே முப்பால் வகையோட நாலடியாரையும் பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒரே விஷயமா நாலடியார்லையும் அறம் பொருள் இன்பம் சொல்லக்கூடிய முப்பால் பகுப்பு கொண்டுள்ளது இந்த நூல். சரியா? ஸோ இதில் 40 அதிகாரங்கள் இந்த முப்பாலாக பிரித்தது ஓகே. இது முப்பால். சரியா? 3 பகுப்புகளாக பிரிச்சிருக்காங்க பாலின் அடிப்படையில், அறம்பொருள் இன்பம்னு அடிப்படையில். அதிகாரம் இப்போ திருக்குறள் 133 இருக்கா, இங்கே இந்த நூல் 40 அதிகாரங்களை கொண்டது. திருக்குறள் எப்படி ஒரு அதிகாரத்துக்கு 10 குறளோ அதே போல் இங்கேயும் ஒரு அதிகாரத்துக்கு 10 பாடல்களை கொண்டது. புரியுதா? அப்போ 40 அதிகாரங்கள் ஒரு அதிகாரத்துக்கு 10, அப்போ 400 பாடல்களை கொண்டது. புரியுதா? இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இயல்கள் இருக்குது, 12 இயல்கள் இருக்குது. இதில் 12 இயல்கள் இருக்குது. இந்த 12 இயல்கள் அதாவது முப்பால் 12 இயல்கள் 40 அதிகாரங்களை கொண்டதான் இந்த நாலடியார் நூல். ஸோ இதில் இந்த அறம் பொருள் இன்பம் இதில் ஒவ்வொன்றிலையும் எத்தனை அதிகாரங்களாக பிரிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அறம்ன்றது 2 இயல்களாகவும் மொத்தம் இதில் 13 அதிகாரங்கள் இருக்குது. அடுத்து பொருள் 7 இயல்களாகவும் 24 அதிகாரங்களாகவும் பிரிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் கடைசியில் இன்பம் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் 2 இயல்களாகவும் மொத்தம் 3 அதிகாரங்கள் மட்டும்தான் இதில் இருக்கும். சரியா? ஸோ அப்போ நாலடியார் நூலில் இருக்கக்கூடிய அந்த 12 இயல்களில் முதல் இயல் எதுன்னு கேட்டாங்கன்னா துறவறவியல், இறுதி இயல் எதுன்னு கேட்டாங்கன்னா இன்பவியல். சரியா? அப்போ நாலடியாரில் மொத்தம் 12 இயல்கள் இருக்குது. முதல் இயல் துறவறவியல், கடைசி இயல் இன்பவியல். புரியுதா? ஸோ அதுக்கு முன்னாடி இன்ப துன்பவியல் இதெல்லாம் இருக்கும். சரியா? ஸோ முதல் என்ன கடைசி என்ன அப்படின்றதுக்காக குறைஞ்சபட்சம் தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த நூலில் அதிகாரம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, 40 அதிகாரங்களாக வகுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா. இந்த அதிகாரத்தை வகுத்தது யாருன்னா பதுமனார். அதிகாரத்தை வகுத்தது யாரு? பதுமனார். அதே போல் இவர் நாலடியாருக்கு உரையும் எழுதியிருக்காரு. புரியுதா? அதே போல் தொகுத்தவர், இந்த நூலை தொகுத்தவர் யாரு? நிறைய சமண முனிவர்கள் எழுதியிருப்பாங்க இல்லையா, அதில் இருக்கக்கூடிய ஒரு 400 பாடல்களை தொகுத்து தான் இந்த நாலடியார்ன்ற நூலை உருவாக்கப்பட்டது. அப்போ இந்த 400 பாடல்களையும் தொகுத்து நாலடியார்ன்ற நூல் உருவாக்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தவர் யார்? பதுமனார். இவர் தான் அந்த நூலை தொகுத்தவர், கம்பைல் பண்ணுவார். சரியா? அதுக்கடுத்து முப்பாலாக பகுத்தவர் யாருன்னா தருமர். தருமரும் நாலடியாருக்கு உரை எழுதியிருக்கார். அப்போ நாலடியாருக்கு உரை தருமர் பதுமனார் ஏற்றிருக்காங்க, உரை எழுதியிருக்காங்க. சரியா? ஸோ இதுக்கான நாலடியார் நூலுக்கான ஒரு வரலாற்று செய்தி இருக்குது. என்ன செய்தி? அதாவது சமண முனிவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சமண முனிவர்கள் அவங்களுடைய காலகட்டத்தில், சரி அவங்களுடைய காலகட்டத்தில் அவங்க வாழ்ந்த பகுதியில் பசி பஞ்சம் அந்த என்ன சொல்கிறது அந்த ஒரு குறைபாடு இருந்ததுனால என்ன பண்ணியிருப்பாங்க, பாண்டிய மண்டலத்துக்கு இடம்பெயர்ந்திருப்பாங்க. ஸோ பாண்டிய மண்டலத்திலே என்ன சொல்கிறது இடம்பெயர்ந்திருப்பாங்க, செட்டில் ஆயிருந்திருப்பாங்க, பாண்டிய மன்னனால் ஆதரிக்கப்பட்டிருப்பாங்க. அதுபோல் லேட்டர் ஸ்டேஜில் தங்களுடைய பகுதி கொஞ்சம் பசி பஞ்சம் பட்டினி இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நீங்கினதுக்கப்புறம் தங்களுடைய இடத்துக்கே திரும்பவும் குடிபெயர்றதுக்காக நினைப்பாங்க. ஆனால் பாண்டிய மன்னனுக்கு வருத்தம், திரும்ப அவங்க போகிறதுனால ஒரு வருத்தம்ன்ற ஒரு செய்தின்றது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இருந்தாலும் மன்னன்ட்ட சொல்லாமல் என்ன பண்ணியிருப்பாங்க, இவங்க தங்களுடைய படுக்கையில் ஒவ்வொருத்தரும், அது சமண முனிவர்கள் 8000 பேர் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் தன்னுடைய படுக்கை கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடல்களை எழுதி வச்சுட்டு மன்னன்ட்ட சொல்லாமல் இரவோடு போனதாக ஒரு செய்தி. புரியுதா? ஸோ கோபம் கொண்ட பாண்டிய மன்னன் என்ன பண்ணியிருப்பாரு, ஆற்றில் அவங்க எழுதின எல்லா நூலையும் அந்த பாடல்களை என்ன பண்ணியிருப்பாங்க, தூக்கி வீசியிருப்பாங்க, அந்த சுவடிகளை தூக்கி வீசியிருப்பாங்க. அதில் இருந்த ஒரு 400 பாடல்களை கொண்ட அந்த சுவடிகள் மற்றும் ஆற்று நீரை எதிர்த்து வந்ததாகவும் அதை மட்டுமே கலெக்ட் பண்ணி இந்த 400 பாடல்களை, அந்த 400 சுவடிகளில் இருந்த 400 பாடல்களை கம்பைல் பண்ணி உருவாக்கப்பட்ட நூல் நாலடியார் அப்படின்றதும் இந்த வரலாற்று செய்தி. சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ ஓகேம்மா, அடுத்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் தருமரும் பதுமனாரும் இதுக்கு உரை எழுதியிருக்காங்க, நாலடியார் நூறுக்கு உரை எழுதியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே போல் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜியு போப். நாலடியார் நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜியு போப். அதுக்கடுத்து காலம் பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டு. சார் பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டு அப்படின்னா இது சங்க காலத்தை சார்ந்ததாக வருமே சார். ஆனால் பொதுவாகவே 17 கீழ்கணக்கு நூல்கள் திருக்குறளை தவிர மற்றது எல்லாமே சங்கம் அறிவிய காலகட்டத்தை சார்ந்ததாக சொல்கிறோமே. அப்போ பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சங்க காலம் தானே, அதுக்கப்புறம் தானே வந்து சங்கம் அறிவிய காலம்னா நம்ம கரெக்டாக எக்ஸாம்பிள் கரெக்டாக சொல்ல முடியாது இல்லையா. இதோட தான் சங்க காலம் முடிஞ்சது. நம்ம பொதுவாக படிக்கிறது பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டு வரை சங்க காலம்ன்றது படிக்கிறோம்.
புரியுதா? அப்போ பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டாக இது இருக்கலாம், இல்லை பொது ஆண்டு 4ஆம் நூற்றாண்டாக கூட இருக்கலாம். ஆனால் காலத்தில் ஒரு என்ன சொல்றது, ஒரு சிறு பிழைகள் வந்து இருக்க தான் செய்யும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா? இது ஒன்று மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்து பாருங்க, சிறப்பு பெயர்கள். ஏன்னா ஒரு சில நூல்களில் பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டுனே கொடுத்துருப்பாங்க. அது சரியா தவறான்றது நமக்கு தெரியல. ஸோ ஆராய்ந்து பார்த்த வரைக்கும் தெரியல. மேபி வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தா இருக்கலாம், அதுக்கப்புறம் காலகட்டத்தை சார்ந்தா இருக்கலாம். ஏன்னா கலப்பருடைய காலகட்டத்தில் ஏற்றப்பட்டு தான் பெரும்பாலான நூல்கள் இந்த 17 கீழ்கணக்கு நூல்கள். திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா 17 கீழ்கணக்கு நூல்கள் தான், ஆனால் அது சங்க காலத்தை சார்ந்தது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். புரியுதா? ஸோ ஓகே. அதுக்கடுத்து இதுக்கான சிறப்பு பெயர்கள் நாலடியாருக்கு வேறு என்னென்ன சிறப்பு பெயர்களாக இருக்குது, வேறு என்னென்ன பெயர்லாம் நம்ம கூப்பிடுவோன்னு பார்த்தீங்கன்னா 4 அடி 400. ஏன்னா நாலடின்றது 4 அடிகளை கொண்டது, திருக்குறள் 2 அடிகளை கொண்டது. புரியுதா? அப்போது 4 அடியை கொண்ட நூல் 400 பாடல்களை கொண்டது. அதான் 4 அடி 400 என்ற சிறப்பு பெயர். அதுக்கடுத்து வேளாண் வேதம் சொல்லுவோம். நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க, டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. வேளாண் வேதம் என்று அழைக்கப்படுகின்ற நூல் எது? நாலடியார். அதுக்கடுத்து சிம்பிளாக 4 அடின்னு சொல்லுவோம். இல்லையா, திருக்குறளின் விளக்கம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நூல் எது? நாலடியார் அப்படின்றத சொல்லுவோம். புரியுதா? இதெல்லாம் அவருடைய சிறப்பு பெயர்கள். நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். திருக்குறளுக்கு சமமாகவும், திருக்குறளுக்கு அடுத்தபடியாகவும் வைத்து எண்ணப்படுகின்ற இல்லை புகழப்படுகின்ற ஒரு நீதி நூல்னு பார்த்தோம்னா அது நாலடியார். சரியா? அதே போல் இந்த நூல் பெருமுத்தரையர் பற்றின வரலாற்றை கூடக்கூடிய ஒரு நூலாக இருக்குது. பெரும்பாலும் பெருமுத்தரையர் அப்படின்றது பாண்டியர்களை குறிக்கக்கூடியதாக நம்ம பார்க்குறோம். ஸோ ஓகே. ஸோ இப்போ பேசிக் இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ எந்தெந்த ஈவெண்ட்லாம் அந்த நாலடியார் சார்ந்த இன்ஃபர்மேஷன் எங்கே இருக்குது, எதெல்லாம் படிக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். முதல்ல புதிய புத்தகம் 7ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இந்த பாடல் இருக்கும், நாலடியார் பாடல் இருக்கும். என்ன பாடல் பாருங்கள், கல்வி ஒருத்தருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு பாடல். அங்கே பாருங்கள், வைப்புழி கோட்படா. கல்வியை நம்ம ஒரு பொருளாக வச்சுருந்தாலும், அது யாராவது நம்மள்ட்ட திருட முயற்சி பண்ணாலும் அது என்ன பண்ண முடியாது, கொல்லப்படாது. நம்ம எவ்வளோதான் நம்மள்ட்ட இருந்த கல்வியை மற்றவங்களுக்கு கொடுத்தாலும், இல்லை நம்மள்ட்ட இருந்தாலும் யாராவது நம்மள்ட்ட இருந்த கல்வியை திருடிட்டு போக முடியுமா? முடியாது. அதான் வைப்புழி கோட்படா, கொல்லப்படாது, எடுத்துக்க முடியாது. வாய்த்தீயில் கேடில்லை. இல்லை நாமளே மற்றவங்களுக்கு வாய்த்தீய நம்முடைய வாய் மூலயமா, அதை சொல்கிறது மூலயமா, நம்முடைய கல்வியை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது மூலயமா, கற்பது மூலயமா என்னது, நம்மளுக்கு கேடு இல்லை. நம்முடைய கல்வி உடனே குறைஞ்சிருமா? கிடையாது. புரியுதா? அதை எடுத்து பாருங்க, மிக்க சிறப்பின் அரசன் செரின் வவ்வார். எவ்வளோ சிறப்பு மிக்க ஒரு அரசனாலையும் நம்மள்ட்ட இருந்த கல்வியை என்ன பண்ண முடியாது, கவர முடியாது. புரியுதா? கல்வி பெறணும் அப்படின்னா அவன் படிக்கணும், எவ்வளோ பெரிய அரசனாக இருந்தாலும். புரியுதா? அப்போ சிறப்பு மிக்க அரசராலையும் நம்மள்ட்ட இருக்கிற கல்வியை கவர முடியாது. புரியுதா? எச்சம் எனதான் அப்படி இருக்கக்கூடிய கல்வியை என ஒருவன் மக்களுக்கு செய்வன விச்சை. ஸோ மக்களாகிய நாம நம்மளுடைய மக்கள் அங்கே யாரு, நம்மளுடைய குழந்தைகள். சரியா? நம்முடைய குழந்தைகள் அப்படின்றத குறிக்கும். நம்முடைய குழந்தைகள் தான் இங்கே மக்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, சிறந்த செல்வமாக நம்ம எதை கொடுக்கணும் அப்படின்னா விச்சைனா கல்வி. ஸோ ஒவ்வொரு ஒவ்வொரு மக்களாகிய நாம நம்முடைய மக்களுக்கு, நம்மளுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய முதல் செல்வமாக எது இருக்கணும் அப்படின்னா கல்வி தான் இருக்கணும். மற்ற செல்வம்லாம் அப்புறம் தான் அப்படின்றது தான் இந்த பாடலுடைய பொருள். புரியுதா? ஸோ நீங்கள் கேட்கலாம், சார் புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருளும்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் கொடுக்கலையே சார் அப்படின்னு கேட்கணும். ஏன்னா சொல்லும் பொருளும் அப்படின்ற ஒரு டாப்பிக்கே கான்செப்டே நம்ம என்ன பண்ண போகிறோம், தனித்தனி உங்களை வீடியோவில் கொடுக்க போகிறேன். 6th ஸ்டாண்டர்டில் ஆல்ரெடி கொடுத்துருப்பேன். ஸோ 6th ஸ்டாண்டர்ட், 7th ஸ்டாண்டர்ட், 8th, 9th, 10th இது எல்லாமே பழைய புக்கு, புது புக்கு எல்லாமே கம்பைன் பண்ணி ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வைஸாக நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். அங்கே சொல்லும் பொருளும்லாம் அங்கே கவர் ஆகிடும். புரியுதா? இப்போ விச்சை அப்படின்னா இப்போ 7th ஸ்டாண்டர்டில் சொல்லும் பொருளும் கொடுக்கும்போது அங்கே விச்சைன்ற ஒரு சொல் வந்துடும். விச்சைனா கல்வின்ற சொல் அங்கே வந்துடும். புரியுதா? நீங்கள் அங்கே படிச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த பாடல் பார்த்தோம் இல்லையா, அதுக்கான பொருள் இதுதான். நான் சொன்னதாங்க இருக்கும். கல்வியை பொருள் போல வைத்திருப்பினும் அது பிறரால் கொல்லப்படாது, ஒருவருக்கு கொடுத்தாலும் குறைவுபடாது, மிக்க சிறப்புடைய ஒரு அரசனாக இருந்தாலும் என்ன பண்ண முடியாது, கவர முடியாது. அதனால் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு, அதான் மக்களுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் எதுனா அது கல்வி தான். மற்ற செல்வம் ஆகாது. புரியுதா? மற்ற செல்வம்லாம் அப்புறம் தான், ஃபஸ்ட்டு கல்வி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து பாருங்கள், ஒரு பழமொழி, 4ம் 2ம் சொல்லுக்குருதி, 6ம் 7ம் பல்லுக்குருதி, 4ம் 2ம் சொல்லுக்குருதின்ற பழமொழி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. சரியா? அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த இடத்துல 4ம் அப்படின்றது நாலடியாரையும், இந்த 2ம் அப்படின்றது இந்த இடத்துல திருக்குறளையும் குறிக்கக்கூடியது. சரியா? இது ஒரு பழமொழி. அதுக்கடுத்து இன்னொரு இம்பார்ட்டன்ட், பழகு தமிழ் சொல்லொருமை 4 பழகு தமிழ் சொல்லொருமை 4 4னா நாலடியார், 2னா திருக்குறள். புரியுதா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான வரிகள் நோட் பண்ணி வச்சுக்கணும்.
அதுக்கடுத்து பாருங்க, புதிய புத்தகம் திரும்பவும் 8th ஸ்டாண்டர்டில் இன்னொரு பாடல் இருக்கு. என்னன்றது? கல்வி கரையில் கற்பவர் நாள் சில. கல்வி கரையில் அப்படின்னா கரை. இப்போ ஒரு கடலுடைய கரை இருக்குன்னா என்னது? அது அளவில்லாதது. அந்த கரை எப்படி இருக்கும்? பறந்து விரிந்து இருக்கும். புரியுதா? அப்போ என்னது? எல்லையற்றது. புரியுதா? அப்போ கல்வி கரையில், கல்வின்றது கரையில்லாத எல்லை இல்லாத ஒரு செல்வம். புரியுதா? ஆனால் கற்பவராகிய நாம, அதை படிக்கக்கூடிய நாம, நம்முடைய வாழ்நாள் மிக சின்னது. எத்தனை வருஷம் நம்ம இருப்போம்னு தெரியாது. அப்போ கல்வி கரையில் கற்பவர் நாள் சில தான். புரியுதா? அதனால மெல்ல நினைக்கின் பிணி பல. இதுக்கு இடையில நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா பிணிகள், புரியுதா? பிணிகள் பல. அதனால மக்களாகிய நாம நம்முடைய வாழ்நாளில் எப்படி பாருங்க, தெல்லிதின் ஆராய்ந்தமையுடைய கற்பவே நீரொழிய பாலூன் குறியின் தெரிந்து. எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு அன்னப்பறவை பாலும் நீரையும் சேர்த்து வச்சோம் அப்படின்னா அது சொல்லுவாங்க இல்லையா, தண்ணியை மட்டும் விட்டுட்டு பாலை மட்டும் குடிக்கும்ட்டு. அப்போது மனிதர்களாகிய நாம் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல நூல்களோ நல்ல கல்வி அறிவோ அதை மட்டும் எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கணும்? நம்மளுடைய வாழ்நாளில் படிக்க ஆரம்பிக்கணும், கல்வியை கற்கணும் அப்படின்றது தான் இந்த ஒரு பாடலுடைய பொருள். புரியுதா? அப்போ எது நல்லதோ அதை நம்ம செஞ்சுக்கணும். அதை எடுத்து பாருங்கள், 6th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் நாடியார் பார்த்தீங்கன்னா இந்த பாடல் இருக்கும். என்னென்னு பாருங்கள், நாய்க்கால் சிறுவிரல் போல். எப்படி நாயோடைய கால் விரல்கள் நெருங்கி இருக்குமோ அது போல தான், அதான் நன்கணியர் ஆயினும். நிறைய பேர் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளுக்கு நெருக்கமாக இருப்பாங்க. எதுக்கு? அவங்களுக்கு நம்மளால் ஆதாயம் வேணும். புரியுதா? அப்போ நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியர் ஆயினும் ஈக்கால் துணையும் உதவாதார். அந்த மாதிரி நம்மளை நெருங்கி இருக்கிறவங்க நம்மளுக்கு ஈக்கால் அளவு கூட உதவ மாட்டாங்க. புரியுதா? அதெல்லாம் ஒரு நட்பா, அந்த மாதிரிலாம் ஒரு நட்பா அப்படின்றத கேட்குறாங்க. யாரே சமண முனிவர்கள் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒரு நட்பு கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க நட்பே கிடையாது. எது நட்பு? சேதாயினும். சேனானது சேய் அப்படின்னாலும் சேய்மை அப்படின்னாலும் என்ன சொல்லுவோம்? தொலைவுன்னு அர்த்தம், தூரம்னு அர்த்தம். புரியுதா? சேதாயினும் சென்று கொள்ளல் வேண்டும். தூரமாக இருந்தாலும் போய் என்ன பண்ணணும்? அதை நம்ம எடுத்துக்கணும். எதை எடுத்துக்கணும்? நட்பை எடுத்துக்கணும். யாருடைய நட்பை எடுத்துக்கணும்? தூரமாக ஒருத்தர் இருந்தாலும் அவங்களால நம்மளுக்கு கொஞ்சம் உதவியாவது பண்ணுவாங்க. ஆனால் நம்ம கூடவே தான் இருப்பாங்க. அவங்களால நம்மளுக்கு ஈக்கால் அளவு கூட உதவி இருக்காது. அது ஒரு நட்பே கிடையாது. ஆனால் ஒரு சில பேர் நம்மளுக்கு தூரமாக இருந்தாலும் நம்மளுடைய நண்பர்களோ உறவினர்களோ யாராக இருந்தாலும் சரி, நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்க யாராக இருந்தாலும் சரி தூரமாக இருப்பாங்க. ஆனால் அவங்களால நம்மளுக்கு நிறைய நன்மைகள் இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுடைய நட்போ உறவோ நம்ம என்றைக்கும் விட்டுறவே கூடாது. அது கொள்ளல் வேண்டும் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. புரியுதா? அதுக்கு எதுக்கு இணைப்படுத்தி சொல்கிறாங்க, எதுக்கு ஒப்புமைப்படுத்தி சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆறு இருக்குது அப்படின்னா என்ன சொல்கிறது, ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு அப்புறம் ஒரு 10 கிலோமீட்டருக்கு அப்புறம் ஒரு நிலப்பகுதி இருக்கும், ஒரு விவசாய நிலம் இருக்கும். அந்த நிலப்பகுதிக்கு நீர் எடுத்துகிட்டு போகணும். எப்படி எடுத்துகிட்டு போவோம்? வாய்க்கால் மூலயமா எடுத்துகிட்டு போவோம். அந்த ஆற்றிலேருந்து வாய்க்காலை வெட்டி அந்த நிலப்பகுதிகளுக்கு தண்ணி எடுத்துகிட்டு போவோம். எப்படி என்ற நீண்ட தொலைவுடைய அந்த வாய்க்கால் அங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த நிலத்துக்கு கொடுக்குதோ, அந்த வாய்க்கால் உதவுதோ, அதே போல் ஒரு சில மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் நம்மளுக்காக கொஞ்சமாவது உதவுவாங்க. அவங்களுடைய நட்பை நம்ம விட்டுறக்கூடாது. அதுதான் இந்த பாடலுடைய பொருள். சரியா? ஸோ இதுவும் நாடியார் பாடல் தான், ஆசிரியர் சமண முனிவர்கள். ஸோ அதுதான் இப்போ நான் சொன்ன விஷயம் தான் இங்கே இருக்கும். நாயின் கால் விரல்கள் நெருங்கி இருக்கும், அதுபோல் சிலர் நம்மோடு நெருக்கமாக இருப்பார்கள், ஆனால் அவர்கள் ஈயின் கால அளவுக்கு கூட உதவ மாட்டார்கள். அப்படிப்பட்டவருடைய நட்பால் நம்மளுக்கு என்ன பயன்? புரியுதா? அதே சமயத்தில் வாய்க்கால் தொலைவில் உள்ள நீரை கொண்டு வரும், தூரத்தில் உள்ள நீரை கூட நம்மளுக்கு நம்மளுடைய நிலத்துக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அதனுடைய ஹெல்ப் தான் வாய்க்கால். அதனால தான் வாய்க்கால் வெட்டுறோம். புரியுதா? கொண்டு போகிறோம் நம்முடைய நிலத்துக்கு தண்ணி வரணுன்றதுக்காக தான். அந்நீரை வயலுக்கு பாய்ச்சி விளைய உதவும். எது? நம்மளுடைய வாய்க்கால், நம்ம வெட்டக்கூடிய வாய்க்கால். வாய்க்காலை போல உதவும் மனிதர்கள் இருக்கிறார்கள். எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அவர்களின் நட்பை நாம் என்ன பண்ணோம்? தேடிக்கொள்ளுதல் வேண்டும். சரியா? ஸோ ஓகே ஃபைன். அதாவது பாருங்க 11th ஸ்டாண்டர்ட். இப்போ 11th ஸ்டாண்டர்ட் நியூ புக்லேயும் நாடியார் பாடல் இருக்கு. என்னன்றதை பார்த்துருமா? பாருங்க, மலர்மிசை தோன்றும் மதியம் போல். மலர்மிசை தோன்றும், மலர்னா என்னது? சரி, மலை, மலை மிசை, மலை மேல், மிசைனா மேலே, மலை மேலே தோன்றக்கூடிய மதியம் போல். மதி நம்ம என்ன சொல்லுவோம்? நிலவு. ஒரு பெரிய மலை மேலே நிலவு தோன்றா எப்படி இருக்கும்? அந்த அந்த மலை யானை மாதிரி இருக்கும், அதுக்கு மேலே அந்த நிலவுன்றது தோன்ற மாதிரி இருக்கும். புரியுதா? அப்போது மலர்மிசை தோன்றும் மதியம் போல் யானை தலைமிசை கொண்ட குடையர். யானையுடைய தலைமையில குடையோட யார் இருப்பா? மன்னர்கள் இருப்பாங்க. அப்படிப்பட்ட மன்னர்களே நிலமிசை துஞ்சினர்.
எப்படியாப்பட்ட மன்னனாக இருந்தாலும் நிலத்தில் ஒரு நாள் வீழ்வான். புரியுதா? என்றெடுத்த தூற்றப்பட்டாரல்லால் எஞ்சினர் இவ்வுலகத்தில். எப்படியாப்பட்ட மன்னனாக இருந்தாலும் மண்ணில் விழுந்து தான் ஆகணும், எப்படியாப்பட்ட ஆளாக இருந்தாலும். அப்போ மற்றவங்களுக்கு மட்டும் என்ன விதிவிலக்கு, எல்லாரும் அப்படி தானே அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பாடல் வரி. சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ நாலடியார், அதுக்கப்புறம் கல்வி அழகே அழகு, இது நாலடியாருடைய பாடல் வரி. அதுக்கடுத்து பாருங்கள், ஸோ 12th ஸ்டாண்டர்டில் 2 பாடல் இருக்கும் பாருங்கள் புதிய புத்தகத்தில். ஃபஸ்ட்டு பாருங்கள், நல்லார் நயவர். நல்லார் நயவர்னா யார்? நல்லவங்க. புரியுதா? ஒரு ஊரில் இருக்க நல்லவங்களும் கெட்டவங்களும் எல்லாம் இருப்பாங்க. நல்லார் நயவர் இருப்ப நயமிலா கல்லார் கொன்றாகிய காரணம். ஒரு ஊரில் நிறைய நல்லவங்க கெட்டவங்க எதற்காக எல்லாரும் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நல்லவங்க இருக்காங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அவன் ரொம்ப நல்லவன்டா. ஒரு சான்றோர்கள், ஒரு நல்ல மனிதர்கள், மற்ற நல்ல மனிதர்கள் என்ன சொல்லுவாங்க? அவன் ரொம்ப நல்லவன், ஆனால் அவன்கிட்ட ஒன்றும் இல்லை, பரிதாபப்படுவோம். புரியுதா? இதுவே கல்லார் கொன்றாகிய காரணம். இதுவே நிறைய தீயவர்கள் இருப்பாங்க, கெட்டவங்க இருப்பாங்க, ஆனால் அவங்கள்ட்ட நிறைய பொன் பொருள் செல்வம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நல்லவங்க அவங்கள பற்றி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பாருங்க, தொல்லை வினைப்பயன். அவன்கிட்ட நிறைய செல்வம் இருக்கலாம், அவன் தீயவன் தான், அவன்கிட்ட நிறைய செல்வம் இருக்கு, ஆனால் அந்த செல்வம் எல்லாமே அவன் அந்த பொண்ணும் பொருளோட இருக்கான் அப்படின்னா அது அவன் என்னது இதுக்கு முன்னாடி செஞ்ச பயன். சரியா? என்ன பயன்? ஏதோ ஒன்று பண்ணியிருப்பான், ஏதோ ஒரு புண்ணியமாக ஏதோ ஒன்று எப்பயோ பண்ணியிருக்கான். அவன் எப்பயோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்காண்டி, அதனால தாண்டி இப்போ அவன் நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? யார் சொல்லுவாங்க? நம்ம ஊரில் அப்படியே சான்றோர்கள் நல்லவர்கள் சொல்லுவாங்க. புரியுதா? ஸோ அந்த மாதிரி தான் தீயவர்கள் இருக்கக்கூடிய செல்வம் அது எப்பயோ செஞ்ச ஒரு பிறவி பயன், ஒரு பலன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? அதை சொல்லக்கூடியது தான் இந்த பாடல் வரிகள். சிம்பிளாக அதுக்கான பொருள் கொடுத்துருப்பாங்க. ஸோ புக்கில் அதை பார்த்தீங்கன்னா பொருள் பெருசாக இருக்காது, ஜஸ்ட் பாடல் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ கடைசியாக 12th ஸ்டாண்டர்டில் கூடிய இன்னொரு நாலடியார் பாடல் தான் இந்த பாடல். என்னன்னு பாருங்க, கல்லாரே ஆயினும் கற்றாரை சேர்ந்தொழிகன். கல்லார்னா யாரு? படிக்காதவங்க, கல்வி கற்காதவங்க. கற்றார்னா யாரு? படித்தவங்க, கல்வி அறிவு உடையவங்க. சேர்ந்தொழிகன், ஸோ கல்வி கற்காதவங்க கற்றவரோடு சேரும்பொழுது நல்லறிவு நாளும் தலைப்படுவர். ஸோ இவங்களுக்கு கற்காதவங்களுக்கு கற்றவரோடு சேரும்போது இவங்களுக்கு நல்லறிவு, ஏன்னா கற்றவரோடு பழகிறாங்க இல்லையா? படிப்பறிவு கல்வி அறிவு இருக்கவங்க, நல்லதை பேசக்கூடியவங்களோடு நம்ம பழகும்போது நாளுக்கு நாள் இங்கே பாருங்கள் நல்ல அறிவு தலைப்படுவர். நம்மளை சேர்ந்துக்கிட்டே இருக்கும், நம்மளுக்கும் தெரியாமல் நம்ம கற்றுப்போம். நம்ம படிப்பறிவே இல்லை, கல்லாதவராக நம்ம இருந்தாலும் கல்வி கற்கன்னு ஒரு படித்தவங்க கூட, ஒரு நல்ல அறிவு இருக்கவங்க கூட, நல்ல கல்வி அறிவு ஞானம் இதெல்லாம் இருக்கவங்க கூட நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அது என்னது? அவங்க கூட பழகிறதுனால அவன் நிறைய அவங்கள்ட்ட பேசுவான், நல்லது சொல்லுவான், நல்லது செய்வான். அதை பார்க்க பார்க்க நாமளும் அதை செய்ய ஆரம்பிப்போம், படிக்க ஆரம்பிப்போம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். புரியுதா? இந்த விஷயத்தை எதோடு பார்த்தீங்கன்னா ஒப்பிட்டு சொல்கிறாங்க அப்படின்னா, பாருங்க, தொல் சிறப்பின் எதோடு ஒப்பிட்டு சொல்கிறாங்கன்னா பாதிரிப்பூ. இந்த பாதிரிப்பூவானது தண்ணீரில் சேரும்போது, தண்ணீரில் இடும்போது, தண்ணீரில் சேரும்போது அந்த தண்ணீரை என்ன பண்ணும்? அந்த பாதிரிப்பூவோடைய நல்ல விஷயத்தை, நறுமணத்தை எடுத்துக்குமா. புரியுதா? அப்போ இந்த இடத்துல பாதிரிப்பூ ஒரு கற்றவர் மாதிரி, படிப்பறிவு இருக்கிற மாதிரி, தண்ணீர்ன்றது நார்மலாக ஒரு கல்லாதவர் மாதிரி. புரியுதா? அப்போது இந்த பாதிரிப்பூ கூட அந்த தண்ணீர் சேரும்போது தண்ணீர் பாதிரிப்பூவோட நற்குணத்தை எடுத்துக்கும். அதுபோல தான் மக்களாகிய நாம் கல்லாதவர் கற்றவரோடு சேரும்போது அவருக்கு நாளுக்கு நாள் நல்லறிவு உண்டாகும் அப்படின்றது தான் இந்த நாலடியார் பாடலுடைய பொருள். சரியாமா? ஓகே. ஓகே. இப்போ நாலடியார் ஃபுல்லாக நான் பார்த்துறேன். இவ்வளோதான். இப்போ 6 to 10th கூடிய பழைய புக்கில் இருக்கக்கூடிய டேட்டா இவ்வளோதான் நாலடியார் பற்றி. அதே மாதிரி 6 to 12th நம்முடைய தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் இவ்வளோதான் பாடல் வரிகள், இதான் இன்ஃபர்மேஷன் இருக்குது. புரியுதா? ஸோ இதை மட்டும் நீங்கள் கவர் பண்ணால் போதும். அதே போல் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எங்கேயாவது நாலடியார் பற்றி நீங்கள் கேள்விப்படுறீங்க அப்படின்னா அதுவும் உங்களுடைய நோட்ஸில் என்ன பண்ணும்? ஆட் ஆன் பண்ணிக்கணும். புரியுதா? ஏன்னா நாலடியாரில் எந்த கொஸ்டின் வேணாலும் கேட்கலாம், எப்படி வேணால் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். புரியுதா? அதே போல் நாலடியாரில் இப்போ பார்த்த நம்ம பேசிக் இன்ஃபர்மேஷன் ஸ்டார்டிங்கில் பார்த்தா இந்த தொகுத்தவர் என்ன சொல்கிறது, முப்பால வகுத்தவர், புரியுதா? வேறு என்ன சிறப்பு பெயர்கள், ஆசிரியர் யார், இந்த மாதிரி விஷயங்கள் பேசிக் விஷயத்தையும் நல்லா படிச்சுக்கணும். அதே போல் நம்ம பார்த்த ஒவ்வொரு பாடல் பார்த்தோம் இல்லையா, அந்த பாடலுடைய பொருள், சொல்லும் பொருளும்ல அங்கே கவர் ஆகிடும், சொல்லும் பொருளும் அதையும் படிச்சுக்கணும். அதே போல் பாடலுடைய வரிகள் திரும்ப 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 ரிவிஷன் பண்ணுங்கள், மனப்பாடம் பண்ண வேணாம், ரிவிஷன் பண்ணுங்கள். புரியுதா? ஒரு பாடலுடைய வரிகளை கொடுத்து இடையில ஏதோ ஒரு கோடிட்ட இடம் கொடுத்து இந்த இடத்துல என்ன வரலாம், எப்படி திருக்குறளில் கேட்குறாங்க அதே மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதா? ஏன்னா நம்மளுடைய தமிழ் சிலபஸில் கோடிட்ட இடம் சொல்லிட்டு ஒரு கான்செப்டே இருக்குது. சரியாமா? பார்த்துக்கோங்க, எப்படியான கொஷின்ஸ் கேட்கலாம். அப்போ நாலடியார் பற்றி நம்ம எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டாலும் நம்மளுக்கு சொல்ல தெரியணும். புரியுதா? என் பசங்க சொல்லணும்.
சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும். என்ன பண்ணணும்? லைக் பண்ணி ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. புரியுதா? அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும்னா படிக்காதவங்க கிடையாது. யாரெல்லாம் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறாங்க இல்லை மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம் இந்த சிலபஸ் ஓரியன்டட் யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.